இந்த பிரார்த்தனைகளை அதிகப்படுத்திக்கிட்டே வரும்போது அந்த ராகுவோட தாக்கம் கண்டிப்பா குறையும். சரி, அடுத்தது கர்மாவோட அளவீடுகளை கண்டறியக்கூடிய சக்தி பிரசன்னத்துல எதை வச்சு பார்ப்போம்? உங்க 5ஆம் அதிபதி உங்களை குழந்தை போல் பாதுகாக்கும், உங்களை காப்பாற்றும். புதிய கர்மாவுக்கு பிள்ளையார் சொல்லி போடுவார். ராகுவோட வேலை புதிய கர்மாவுக்கு பிள்ளையார் சொல்லி போடுவார். அப்ப ராகு கிட்ட நம்ம பக்குவமா தான் இருக்கணும். சார், கேதுவோட வேலை இருக்கிற கர்மாவை டெலீட் பண்ணி மிகச்சிறந்த ஞானத்தை கொடுக்கிற. ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த விழா நடக்கிற இடம் அர்த்தநாரீஸ்வரர் ஆட்சி புரிகின்ற திருச்செங்கோடு மண்ணு. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த, ஒரு பிரசித்தி பெற்ற, ஒரு ஆளுமை பெற்ற, ஒரு ஆன்மீகம் பேராற்றல் கொண்ட ஒரு அற்புதமான இடம் என்றால் அது மிகையில்லை. இங்க உட்கார்ந்துருக்கிறது எண்ணிக்கைகளின் அடிப்படையில் அல்ல, எண்ணங்களின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். ஸோ இவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு குழுவா, ஒரு குழுமி இந்த இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய ஆற்றல், ஒரு பேராற்றல், ஒரு மிகச்சிறந்த சக்தியை உருவாக்கும். மாதம் ஒரு கருத்தரங்கம் நடத்துறது அல்லது ஜோதிட மாநாடு நடத்துறது அப்படின்றது சாதாரண வேலை அல்ல. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டம். எப்படி ஈஸியா பண்றாருன்னு தெரியல, அசால்ட்டா பண்றாரு. அது பிரமிப்பா இருக்கும். நான் நிறைய பார்ப்பேன், சாருடைய ஃபங்க்ஷன் இதெல்லாம் நான் பார்ப்பேன். ரொம்ப பிரமிப்பா இருக்கும், ரொம்ப பிரமாதமா பண்றாங்க. உண்மையிலேயே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்ல நினைச்சிருக்கேன் பேசுறதுக்கு. ஏன்னா ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருக்கிற இடத்துல நம்ம வந்து பேசுறது எந்த விதத்துலையும் தவறு கிடையாது. நம்ம தான் ஜாம்பவான், நம்ம தான் ஒரு பிரசன்ன சக்கரவர்த்தி, அதெல்லாம் கிடையாதுங்க. ஜோதிலிங்கம் 0 தான். என்னை உருவாக்கின குருமார்கள் தான் ஹீரோ. ஸோ அதனால ஜோதிலிங்கம் அப்படிங்கிற இந்த அழகான இந்த வடிவத்தை நல்ல ஒரு சிற்பமா செதுக்கி நீங்களும் ஜாதகம் பார்க்கலாம், பிரசன்னம் பார்க்கலாம் அப்படின்னு என்னை உருவாக்கி கொடுத்தவங்க என்னுடைய குருநாதர்கள் தான். ஆக இந்த இடத்துல நான் வணங்குகின்ற அன்னை வாராகி, என்னுடைய மானசீகமான குருநாதர் மகா பெரியவர் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி ஒரு உயரத்துல உட்கார வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் பூரா பார்த்து ரசிக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி என்னை அங்குலங்களுமா செதுக்கிய திருப்பூர் GK ஐயாவிற்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சரி, இது மட்டும் பார்த்தாது, பிரசன்ன ஜோதிடம் மட்டும் பார்த்தாது, இன்னும் ஜாதகத்தை நம்ம முழுமையா விரிவா அலசி ஆராயணும், அதை வந்து சிறப்பா நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் கிடைச்ச பொக்கிஷம் தங்கப்பாண்டியன் ஐயா. ஸோ அவரு கூட பயணிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இது மட்டும் போதுமா? நீ ஜாதகம் சொல்லணும், பலன் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெய்வ பலம் வேணும் அப்படின்னு வாராகி உபாசனையை கொடுத்து என்னை வாழ வச்சது மருதுமலை குருஜி அவர்கள். அவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய தாய் தந்தையர், அதே போல என்னுடைய குடும்பம், அது போக இந்த மண்ணில் இப்பொழுது இங்கே வீட்டிருக்கின்ற உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள், உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே எங்களுக்கு வேண்டும் 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 அப்படிங்கிறது இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். நம்ம ஜோதிட பயணம், எல்லாரும் ஜோதிடம் கத்துக்கணும், பிரசன்னம் பார்க்கணும், ஜாதகம் சொல்லணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிரம்பி இருக்கும். என்னுடைய கருத்து, நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டுக்கு பக்கம் உருவாக்கி இருக்கிறோம். இப்போவும் பிரசன்ன கிளாஸ் போயிட்டு இருக்கு. முந்தா நேத்தா ஆரம்பிச்சோம், நல்ல ஸ்ட்ரென்த்து போயிட்டு இருக்கு. இது என்னோட நோக்கமே என்னன்னா, இந்த கலை என்னோட அழிஞ்சிடக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும். அதுக்காகத்தான் சக்தி மிகு சோழி பிரசன்னம் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம எழுதணும். அது கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகத்துக்கு பக்கம் வித்துருச்சு. ஸோ அமேசான்ல வித்துருக்கு, உடுமலை.comல இருக்கு. இதெல்லாம் தேவைப்பட்ட நீங்க போய் பாருங்க. அந்த புத்தகத்தை
என்னுடைய அனுபவம், என் குருமார்கள் கற்றுக் கொடுத்ததை நான் அதில் எழுதியிருப்பேன். அதில் நான் பின்னாடி என்ன எழுதியிருப்பேன்னா, இங்கே பெறப்பட்டதை இங்கேயே கொடுத்து விட்டு செல்கிறேன்னு எழுதியிருப்பேன். ஸோ கற்றுக்கிட்டு வரல, கொண்டு போகிறது இல்லை, இங்கேயே கொடுத்துட்டு போகிறோம். இதான் லைஃப். ஸோ இந்த நாடக மேடையில் நம்ம வேஷம் எப்போ களையுதோ அப்போ அவுட் பாஸ் வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதான் லைஃப். இதை விட்டுட்டு நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் ஜாம்பவான், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இவங்க இங்கே உட்கார்ந்துருக்கிற ராஜா சங்கரையா மற்றும் இங்கே இருக்கிற அந்த குழுமத்தில் இருக்கிற நண்பர்கள் ஐயா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தலை சிறந்த ஜோதிட புதையல்கள், ஜோதிட ஞானம் அவங்க கிட்ட இருக்கும். நம்ம டெய்லியுமே கத்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். லைஃபே அதானுங்க, டெய்லியுமே கத்துக்கிட்டே இருப்போம். என்னோட கருத்து என்னன்னா, ஜோசியம் மட்டும் நம்ம சொல்லித்தரதில்லை, கிளைண்ட் வந்தாங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கறதில்ல, வாழ்க்கையும் சேர்ந்து தான் சொல்லித்தரோம். லைஃப் எப்படி வாழணும், லைஃப் எப்படி லீட் பண்ணணும், வாழ்க்கைனா என்ன. பொதுவாகவே வாழ்க்கைங்கிறது மிகச்சிறந்த வரம்ங்க. அந்த வரத்தை நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பேர் நிறைய கிடைக்காம, எதுவுமே கிடைக்காம ரொம்ப பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அது அவங்க கர்மா. ஏன்னா இன்னைக்கு என் தலைப்பே என்ன சொல்லியிருக்காங்க, பிரசன்ன ஜோதிடத்தில் கர்மாவை பத்தி பேச சொல்லி தான் எனக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அப்போ பிரசன்ன ஜோதிடத்துல நம்ம கர்மாவை பத்தி தான் பேச போறோம். அதை பத்தி தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க, உங்களுக்கு 100% பயன்படும் அப்படிங்கிற கேரண்டி நான் கொடுக்குறேன். அதே போல யார் இங்க பேசினாலும் சரி, நல்ல என்கரேஜ் பண்ணுங்க. உங்க அண்ணனாவோ, உங்க அப்பாவாவோ, உங்க தம்பியாவோ, உங்க தங்கச்சியாவோ யாராவது இங்க நின்று பேசினா பூரிப்படையுமா இல்லையா? அது மாதிரி எல்லாத்துக்கும் பலத்த கரவோசம் கட்டாயம் கொடுங்க. அதுதான் ஒரு மனுஷனை என்கரேஜ் பண்ணும். கைதட்டல்ங்கிறது எதுக்கு தெரியுங்களா? எங்களோட பூரிப்புக்காக அல்ல, நாங்க சொன்ன கருத்து உங்களை ரீச் ஆயிருச்சாங்கிறதுக்கான டூல் தான் கைதட்டல். அதான் உண்மை. அப்ப நாங்க ஏதாவது பேசுறோம், நாங்க சொல்றோம் அப்படின்னா அந்த கருத்து உங்ககிட்ட ரீச் ஆயிருக்கா அப்படின்னு பேசுறதுக்கான ஒரு அங்கீகாரம் தான் கைதட்டல். நான் நிறைய மேடைகள்ல இப்ப சில காலங்கள் வர முடியறதில்ல. ராஜா சங்கரையா கூட ஒரு 3 தடவை கூப்பிட்டாரு. அது நம்ம வரக்கூடாதுங்கிறது இல்லை, வர முடியாத சூழல். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நிறைய ஆட்கள் இருக்காங்கிறத விட நிறைய எண்ண அலைகள் இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும், ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தி ஒவ்வொருத்தருக்கும் என்னைக்கு இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு பயன்படும். நீங்க டீச் பண்றீங்க, ஜாதகம் பாக்குறீங்க, பிரசன்னம் பாக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். அது பூர்வ ஜென்ம பந்தம். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருமே உங்க பாட்டனாரோ முப்பாட்டனாரோ ஜோசியத்தை பஞ்சாங்கத்தை தொடாம நீங்க இங்க உட்கார முடியாது. இதுதான் உண்மை. யாராவது ஒரு பக்கம் பெரட்டியாவது பார்த்துருப்பாங்க, என்ன ராகு இருக்கு, என்ன குருன்னு போட்டிருக்காங்க, என்ன ராகுன்னு போட்டிருக்கு, என்ன லக்னம்னு எழுதியிருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம ரசிக்கிறோம், ஜோதிடத்தை ரசிக்கிறோம். அனுதினமும் காலையில பாத்தீங்கன்னா தினப்பலன்கள் அப்படின்னு டிவியில பாக்குறோம், தினத்தந்தி பேப்பரில் நம்ம பார்க்குறோம் நம்ம ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும். நம்ம எவ்வளவு பெரிய ஜோசியராக இருந்தாலும் நம்மளும் குரு பயிற்சி பார்ப்போம், யாராவது சொல்றத கூட பார்ப்போம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களாவது நல்லது சொல்லியிருப்பாங்களா, இவங்களாவது கெட்டது சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, கர்மா, சனி பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட உங்கள் எண்ணங்கள் அழகானால் எல்லாம் சிறப்பாகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம மனசு எப்பவுமே தூய்மையா பலமா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா லைஃப் 100க்கு 100 நல்லா இருக்கும். எல்லாத்துக்குள்ளயும் இறைவன் இருக்கு, இதான உண்மை. எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்கார். திருச்செங்கோடு மலை மேல இங்க அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். அவருடைய ஆட்சி கோலோச்சிக்கிட்டு இருக்கீங்க திருச்செங்கோடு மண்ணுல. அவரோட வைப்ரேஷன்ஸ் இங்கேயும் இருக்கும். இவர்கிட்ட இருக்கலாம், மேடத்துக்கிட்ட இருக்கலாம், எங்கிட்ட இருக்கலாம், இந்த மைக்கு கிட்ட இருக்கலாம். அந்த ஆற்றல், பேராற்றல், பரம்பொருள் எங்கும் நிறைந்தவன், எதிலும் நிறைந்தவன் இறைவன். அப்படிங்கும்போது எல்லாத்துக்கிட்டையுமே நமக்கு ஒரு சக்தி,
வைப்ரேஷன் 100% இருக்கு. நம்ம தோஷம், சாபம், கோபம், பிரச்சனை, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமச்சனி, 7.5 சனி இப்படியே பேசிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்குவோம். ஆனா 12 கட்டத்துல 5 குடையவன் 9 குடையவன்கிற புனிதமானவங்களும் உள்ள ஒளிஞ்சிருக்காங்கிறது மறந்துடாதீங்க. உங்களை காப்பாத்த போறது, உங்களை கையை பிடிச்சு தூக்கி நான் இருக்க பயப்படாதுன்னு சொல்றது உங்க 5ஆம் அதிபதி. தந்தை போல, உங்க பாட்டனார் போல உங்களை வச்சு தாளாட்டி சீராட்டி பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்றது பாக்கியாதிபதி. இதெல்லாம் அனுபவிக்கிறது லக்னாதிபதி. அப்போ ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 உங்களை காப்பாத்த போகுது. அவர் கெட்டு போனாலும் என்ன பண்ணாலும் பயப்படாதீங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி எங்கும் சுபரே. மைண்ட்ல வச்சுக்கங்க. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி எங்கும் சுபரே. எங்க நின்னாலும் அதை புனிதப்படுத்திடுவாங்க. கஷ்டம் யாருக்கு இல்லைங்கிறீங்க? எல்லாருக்கும் இருக்கும். பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். பிரச்சனைன்னு லைஃபை வாழாம இருக்க முடியாது. அந்த மாதிரியான வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போய் நம்மளை வாழ கத்துக்கிட்டு நம்மளை வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு உயர்த்தக்கூடிய சக்தி உங்க 5ஆம் அதிபதிக்கு உண்டு. சில நேரங்களில் 9ஆம் அதிபதி பாதகாதிபதியா கூட வரலாம். ஸ்திரலக்கணங்களுக்கு 9 பாதகம். ஆனா 5 யாருக்குமே தப்பு செய்யாது. அந்த 5ஆம் இடத்தை தான் நம்ம பூர்வ புண்ணியம், குழந்தை, அதிர்ஷ்டம், பெயர் புகழ், குலதெய்வம் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றோம். அப்ப 5ஆம் இடத்தோட அந்த புண்ணியமும் அதிர்ஷ்டமும் நமக்கு எப்பவுமே கிடைக்கணும்னா தயவு செய்து குலதெய்வத்தை மறந்து விடாதீர்கள். குலதெய்வம் ரொம்ப முக்கியம். உங்க குலத்தவர்கள், உங்க பாட்டனார், உங்க முப்பாட்டனார் எல்லாம் போய் அந்த சன்னிதானத்துல நின்று சாத்சாங்கமா ஆத்மார்த்தமா வழிபட்டு வைப்ரேஷன் குவிஞ்சிருக்கும். நீங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா என் குழந்தை வந்துருச்சுன்னு சொல்லி அது ஆனந்தமா உங்களை கண் விழிச்சு சத்தியமா பார்க்கும். இதுல மாற்றுக்கிற இடமே இல்லை. குலதெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்குங்க. அப்ப 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குலதெய்வம் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சார் எனக்கு குலதெய்வமே தெரியல, குலதெய்வம் எனக்கு தெரியல சார் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா கவலைப்படாதீங்க. உங்க 5ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. அவர் நெருப்பா, நிலமா, காற்றா, நீரா? இந்த பஞ்சபூத தத்துவத்துல எது உங்களுக்கு 5ஆம் இடம்னு பாருங்க. அந்த இடத்த அதோட சேர்ந்த தெய்வத்தை நீங்க சரணாகதி அடையும் போது உங்க கர்மா கரைக்கப்படும், புண்ணியம் பெருக்கப்படும். இதை மறந்துடாதீங்க. இப்ப உதாரணத்துக்கு மேச லக்னமா இருக்கீங்க, 5ஆம் அதிபதி யாரு? சிம்மம். அப்ப அந்த 5ஆம் அதிபதி யாரு? சிம்மம் சூரியன், அவர் நெருப்பு. சோ வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க திருவண்ணாமலை போயிட்டு வரலாம். 1. 2வது, எந்த கோயிலுக்கு போனாலும் சிவ ஆலயத்துக்கு போகும்போது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நெருப்பு தத்துவம். காற்று தத்துவம்னா ஒரு சாம்பிராணி, ஒரு மந்திரங்கள் சொல்றது, ஒரு கற்பூரம் ஏத்துறது, இதெல்லாம் காற்று தத்துவம். நிலத்தத்துவம் அப்படின்னா அங்க பிரதட்சணம், நடந்து போறது, அன்னதானம் பண்றது, அடி அளந்து கொடுக்கறது, இதெல்லாம் அடிப்பிரதட்சணம், இதெல்லாம் நிலத்தத்துவம். சோ நெருப்பு, நிலம், காற்று, நீர். நீர் தத்துவம்னா அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகத்தை நல்ல முறையா உங்களுக்கு பிடிச்ச தேவதைக்கு பண்ணும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி நீர் ராசியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்க லக்னம் எதுவானாலும் இருக்கட்டும், அதுக்கு 5ஆம் அதிபதியை பாருங்க. 5ஆம் இடத்துல நின்ன கிரகத்தை அப்புறம் பார்ப்போம். உங்க 5ஆம் அதிபதி உங்க லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். அதனால என்ன சொல்ல வரேன்னா நீங்க கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, நிம்மதி இல்லை, மனைவி சரியில்லை, மனைவி கடிச்சு வச்சிருச்சு, சாயந்தரம் போனா அடிக்குது, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ஓரமா. உங்க 5ஆம் அதிபதி உங்களை குழந்தை போல் பாதுகாக்கும், உங்களை காப்பாற்றும். 5ஆம் அதிபதியை விட்டுறாதீங்க, புடிச்சுக்குங்க. உங்களை பாதுகாத்து உங்களை பக்குவப்படுத்துற சக்தி 5ஆம் அதிபதி கிட்ட இருக்கு. அப்ப 5ஆம் அதிபதி நம்ம அசால்ட்டா இருப்போம். எனக்கு நல்லது நடக்கலையே, பிரச்சனையா இருக்கே, போராட்டமா இருக்கேன்னு கட்டாயம் நம்ம நினைப்போம். அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய சக்தி, சரி பண்ணக்கூடிய ஆற்றல்
அஞ்சாம் அதிபதிக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஆரம்பத்துல ஒரு சின்ன மெசேஜ். இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பிரசன்ன ஜோதிடத்தில் கர்மா. அந்த கர்மாவை கண்டறிந்து நம்ம எப்படி சரி பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா செயல்னு அர்த்தம். என்னது? செயல்னு அர்த்தம். கர்மா அப்படின்னா செயல். செயல்னா என்னது? உங்க பாட்டனார், உங்க அப்பா, உங்க முப்பாட்டனார் அல்லது 21 தலைமுறையில எங்க வேணாலும் நல்லது செஞ்சிருக்கலாம் அல்லது கெட்டது செஞ்சிருக்கலாம். இந்த செயலை உங்க வம்சாவளிக்கு, உங்க வர்க்கத்துக்கு அப்படியே படிப்படியா நல்லதாகவோ கெட்டதாகவோ கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் கர்மா. ஸோ கர்மாவோட டெஃபனிஷன் இதுதான். நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். நல்ல கர்மாவை கொடுத்தா நம்ம சந்ததிகள் நல்லா இருக்க போகுது. கெட்ட கர்மாவை கொடுத்தா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சந்ததிகளை கசக்கி மோந்து வேடிக்கை பார்க்காம விடாது. கர்மா கடந்து போகுமே தவிர மறந்து போகாது. ஞாபகத்துல வச்சுக்கங்க, கடந்து போகும், சத்தியமா மறந்து போகாது. கர்மா அப்படியே காத்துல மிதந்துகிட்டே இருக்கும். நம்ம புண்ணியம் நிறைய வரும்போது அந்த கர்மா நல்ல கர்மாவா மாறி கொடையா நிற்கும், கொடையா நிற்கும். நம்ம புண்ணியம் கெட்டதா மாறும்போது அந்த கர்மா பலவீனப்பட்டு சந்ததிகளை வம்சாவளிய பழி வாங்கிக்கிட்டே இருக்கும். இதான் கர்மாவோட வேலை. ஊசி நுழையாத இடத்திலும் ஊழ்வினை நுழைந்தே தீரும். மறந்துடாதீங்க. அதாவது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் கர்மாவால் அலங்கரிக்கப்பட்ட காலங்களே. ஸோ நம்ம நிதானமா பொறுமையா டிராவல் பண்ணி எவ்வளவு ஆத்மார்த்தமா இருக்குமோ அந்த கர்மா கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணாது. சரி, அப்படி கர்மாவை அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசன்னத்துல விதிகள் இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. பிரசன்னத்துல கர்மாவை அதிகமா லோடு பண்ணி கொடுக்குற பிளானட் 9 பேருத்துல ராகு தான். கர்மாவை அதிகமா லோடு பண்ணி கொடுக்குற பிளானட் ராகு தான். இந்த ராகு தனித்த ராகுவா இருந்தா கர்மாவை பெருசா செய்யாது. உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கலாம். நீங்க தனிச்சுதான் உங்க ஜாதக ராகு தனிச்சுதான் இருக்காருன்னா டிஸ்டர்ப் கம்மி. ஆனா ஒரு கிரகத்து கூட சேரும் போதுதான் கர்மாவை கையில் எடுத்துக்கிட்டு ஆட்டம் போட ஆரம்பிப்பார். ஸோ கர்மாவோட வேலை. சூரியனோட ராகு சேர்ந்திருக்கலாம். தந்தைக்கு லைஃப் சரியில்லை, பூர்வீகம் சிறப்பில்லை, பூர்வீகத்தை மாறி வந்துட்டோம், பூர்வீகத்தினால பிரயோஜனம் இல்லை, உயர்கல்வி படிக்க முடியல, குழந்தைகளால மன வருத்தம், ஒண்ணு ஆண் வாரிசாகவே பிறக்குது இல்ல பெண் வாரிசாகவே பிறக்குது. இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே கர்மாவோட அடிப்படை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் 38 வயசு ஆச்சு, எங்க வீட்டுல 3 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ஆணு 2 பெண்ணு, இப்ப வரைக்கும் கல்யாணம் நடக்கல. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, முதல் குழந்தை தவறிக்கிட்டே வருது, இல்ல முதல் குழந்தை சிறப்பா வாழல, ஏதாவது ஒரு வியாதியால நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு, சொத்துக்கள் எல்லாம் இழந்துருச்சு, எங்க முன்னோர்கள் 3 தலைமுறைக்கு முன்னாடி ஓஹோன்னு வாழ்ந்தவங்க இப்ப ஒண்ணுமே இல்லை, ரொம்ப நிராயுதபாணியா நிர்கதியா நிக்கிறோம், எங்களுக்கு இதுக்கெல்லாம் வழி தெரியலையா அப்படின்னா அங்கதான் நம்ம பிரசன்ன ஜோதிடத்தை பார்க்கிறோம். ஜாதகம்ங்கிறது உங்களுக்கு உதாரணத்துக்கு 5ல சனி இருக்குன்னா உங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் 5ஆம் இடத்துலதான் சனி இருக்க போகுது. ஆனா நிழல் கர்மா பிரசன்ட்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு செக் பண்ற ஒரு சூப்பரான டூல் தான் பிரசன்ன ஜோதிடம். ஸோ பிரசன்ன ஜோதிடம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. பிரசன்னம் அப்படின்னா கேள்வியை பிரசிவித்தல். கேள்வி பிறக்குது, சார் எனக்கு அந்த பிரச்சனை, இந்த தோஷம், அந்த கஷ்டம்னு கேள்வி பிறக்கிறது தான் பிரசன்னம்னு சொல்றோம். அப்படி பிரசன்னத்தில் கேள்வி பிறந்து விடும் போதே பதிலும் பிறந்து விடுகிறது. எப்ப கேள்வி பிறந்துருதோ அப்ப பதிலும் உள்ள வந்துடும். அந்த பதிலுக்கு விடை இருக்கா இல்லையாங்கிறது தான் உங்க புண்ணியத்தோட அளவு. உங்க புண்ணியம் பலமா இருந்தா பதில் உடனே கிடைக்கும். புண்ணியம் லேட்டானா எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்னாலும் கண்ணை மூடி உட்காந்துக்கும். தெய்வம், சார் நான் போகாத கோயில் இல்லை, தேய்பிறை அஷ்டமிக்கு விடாம போறேன், பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து கும்பிடுறேன், இது நிறைய பேரு பக்கத்து வீட்டுக்காரங்க போறாங்க அதனால நானும் போறேன்பாங்க. எங்க மாமா பொண்ணு அஷ்டமிக்கு போய் கோடீஸ்வரி ஆயிட்டா, எங்க அத்தை பையன் விடாம திருவண்ணாமலை கிரிவலம் போய் பெரிய ஆள் ஆயிட்டாரு. அது அங்க எழுதி இருக்கு.
அது அங்க எழுதி இருக்கு. நீ போ ஜெயிச்சிருவ, நல்லா இருப்பன்னு அங்க எழுதி இருக்கு. விதியும் விதியின் வசமே. விதியும் விதி நல்லா இருந்தாதான் விதியை வெல்ல முடியும். விதியை வெல்றதுக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல 3, 5, 9, 11 பலமா இருக்கணும். இல்லைன்னா விதியை வெல்றதுக்கு தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம 3, 5, 9, 11 இது பலமா இருந்தா தான் நீங்க விதியை வென்று முடியும். ஏன் 3ஆம் இடத்தை விதின்னு சொல்றோம்? 8க்கு 8ஆம் இடம். 8 தான் நம்மளுடைய ஆயுள் ஸ்தானம். சோ விதி முடிஞ்சிருச்சுன்னு தானே சொல்றோம். யாராவது போய் சேர்ந்துட்டான். அப்ப 8க்கு 8 3. அப்ப 3 வலுத்து இருந்ததுன்னா, 3ஆம் இடம் பலம் பெற்று இருந்ததுன்னா நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே வரலாம். அந்த வழிபாடு நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடத்தோட தெய்வ வழிபாடு, தேவதை வழிபாடு உங்களுடைய விதியை வெல்லவும், உங்க முயற்சி வெல்லவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க.